வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் என்ன பார்த்துக்க போகிறோன்னா, வீடியோவில் இருக்கக்கூடிய பேரை பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். அதாவது ப்ரீமியம் பிராண்டுக்கே ப்ரீமியம்னா என்னன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பிராண்டு ஸ்கல்கேண்டி. ஆடியோ உலகின் அரசன், ஜாம்பவான், இப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இவங்களுடைய புதிய ப்ராடக்ட் ஒரு இயர்பட். அதுக்கு என்ன பேர் போட்டிருக்காங்கன்னா ஸ்கல்கேண்டி எம்ஓடின்னு பேர் போட்டிருக்காங்க. மக்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இவங்களுடைய புதிய ப்ராடக்ட் என்றைக்கு வரும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ ஒரு விஷயம் புதுசாக சந்தைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன வசதிகள் தந்திருக்காங்க எல்லாமே பார்த்துக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு டானு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பேக்கை பிரிக்கிறேன். பேக்கிங்கை பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள், டாப்பில் உங்களுக்கு யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. இதை மாற்றி வச்சதுக்கப்புறமா சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள், 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் சார்ஜிங் டாக் வந்து ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டைலிஷாக கிடையாது, குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது டாக் அருமையாக பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. டாக்குக்கு அப்புறமா இந்த பேக்கில் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள், ஸ்டார்டர் கேட்னு சொல்லிட்டு இதை எப்படி வந்து பேர் பண்ணுறது, ஃபங்க்ஷன் செட் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு கார்டு வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்ட் ஓவர். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி டாக்கை காமிக்கிறேன் பாருங்கள். டாக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டியில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் அவங்களுடைய லோகோ கொடுத்துருக்காங்க. தென் கீழ் பகுதியில் வந்துட்டிங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்காக டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. அது பக்கத்தில் எல்இடி கொடுத்துருக்காங்க. இண்டிகேஷன் விஷயத்தில் இவங்க கரெக்டாக இருப்பாங்க. அதாவது பட்டோட ஸ்டேஜும் டாக்கோட ஸ்டேட்டஸும் கரெக்டாக நீங்கள் பார்க்குறதுக்கு கரெக்டாக பக்காவாக பண்ணியிருப்பாங்க, டீசெண்டாக பண்ணியிருப்பாங்க. தென் அதை வந்து டாக்கை ஓப்பன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், அதுக்குள்ளாடி தான் உங்களுக்கு பட் இருக்குது. பட்டை எடுத்தே காமிக்கிறேன் பாருங்கள். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது. அதுக்குள்ளாடி உங்களுக்கு ஆழமாக போயிட்டு நல்ல ஒரு அவுட்புட்டாக கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதோட இயர் டிப்பாக பார்க்கும்போது சரி தான், அதோட டிசைனை பார்க்கும்போதும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி என்ன விஷயம் இதில் இருக்குது, டிசைன்ஸ் வைஸ் வந்து காதுக்குள்ளாடி ஆழமாக போயிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்கு டிசைன்ஸ் வைஸ் பக்காவாக பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இனி டெக்னிக்கலாக என்ன இருக்குது அதை தெரிஞ்சுப்போம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நண்பா. டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்போது இவங்க பயன்படுத்தியிருக்கக்கூடிய டிரைவர்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கங்கிற விஷயத்தை, அதாவது கோடிங்கில் அப்புறம் ப்ரோக்ராமில் சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க, அதை வந்து லீக் அவுட் பண்ண மாட்டாங்க. கொக்கோ கோலாவோட ஃபார்முலா மாதிரி அது ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அதில் தான் அவங்களுடைய பிஸ்னஸே இருக்குது. அந்த பிராண்ட் வேல்யூவும் அதில் தான் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக நம்ம டிடபிள்யூஎஸ் இயர்பட்னாலும் சரி தான், என்ன இயர்பட்னாலும் சரி தான், காதில் வச்சு பாட்டு கேட்கும்போது தனித்துவமாக உணர்றதுக்கு சில விஷயங்கள் வந்து கையாளுவாங்க. எப்படி கையாண்டாலும் சரி தான், டிஜிட்டல் ஆடியோவை தான் நம்ம உணர முடியும். அதில் வந்து அதாவது பொதுவாக வந்து ஆடியோவெல்லாம் உங்களுக்கு அனலாக் ஃபார்மேட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதை டிஜிட்டலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க. அந்த அனலாகோட உச்சகட்ட நிலையை வந்து உணர்றதுக்கு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை இதில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அனலாக் மாதிரி வர டிஜிட்டலாக தான் வரும். அந்த நிலைக்கு நீங்கள் போயிடலாம். அந்த விஷயத்தில் இதில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் இயர்பட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது இதில் உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்கும், கூகுள் அசிஸ்டன்ஸு, அப்புறம் ஆப்பிளோட சிரி, இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதாவது ஆக்டிவ் அசிஸ்டன்ஸுங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு துல்லியமாக ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் கட்டளை கொடுத்ததுமே அங்கே இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். அதாவது நார்மல் பட்டில் வந்து சில டிலே இருக்கும், அந்த டிலே வந்து இதில் இருக்காது. அந்த விஷயத்தில் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்மார்ட் மைக்கை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்மார்ட் மைக் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து ஃபோன் கால் வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம், இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரி ஸ்மார்ட் மைக் வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்மார்ட்டுக்கு இன்னும் ஸ்மார்ட்டாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய பட்டெல்லாம் பொறுத்த மட்டும் பிரத்யேகமாக ஒரு ஆப் தந்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கல்கேண்டியோட ஆப்பில் போயிட்டு நீங்கள் பேர் பண்ணதுக்கப்புறமா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மோடு வந்து ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம், ஈக்குவலைசர் வந்து கஸ்டமைசேஷன், அப்புறமா மோனோ பட்டாக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைல் சப்போர்ட்டு,
இன்னும் எக்கச்சக்கமான ஸ்மார்ட்டான விஷயங்கள் நிறைய தந்திருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்மார்ட் இயர்பட் மாதிரி இது இருக்கும். இதுக்கப்புறம் பிஸி உலகத்தில் நம்ம இருக்கிறோம். சில டைமில் வந்து நேரம் கிடைக்காது சார்ஜ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டாமல் இருக்கிறதுக்கு ரேப்பிட் சார்ஜுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 10 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 2 மணி நேரம் வரைக்கும் பேட்டரி பேக்கப் கொடுக்கும் இந்த பட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இதில் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறமா IP55 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸ்வெட் ப்ரூஃப், வாட்டர் ரெசிஸ்டன்ட். ரேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 17,000 ரூபாய் மார்க்கெட் ரேட்டு வருது. பட் இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் எந்த பிராண்ட் கூடவும் கம்பேரே பண்ண முடியாது. ஸோ கம்பேரே பண்ண முடியாதுன்னா எந்த பிராண்டும் இது கூட நிற்காது. இவங்களும் சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் இருக்கும், இவங்களும் சொல்லிட்டு ஒரு யூனிக்கான விஷயங்கள் இருக்கும். அது வந்து அந்த பாட்டு கேட்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்மளால் உணர முடியும். இதை வந்து எந்த பிராண்ட் கூட கம்பேரே பண்ண முடியாத ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த MOD. TTG வந்து பார்த்திங்கன்னா டபுள் இல்லைனா ட்ரிபிள் சர்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குற மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியும் சரி தான், ஆடியோவோட அவுட்புட்டும் சரி தான். அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு பயங்கரமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 17,000 ரூபாய் போட்டிருக்காங்க. இது தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன். அதாவது ப்ரீமியத்துக்கு இன்னும் ப்ரீமியத்தை வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு பிராண்ட் மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட். ஸோ டெக்னாலஜி வைஸ் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பர்ட் டீம் வந்து ஆடியோ இன்ஜினியர்ஸும் சரி தான், டெக்னாலஜி டீமும் சரி தான், R&D டீமும் சேர்ந்து அதை ஒரு மிக்ஸ்டில் பண்ணுவாங்க. இவங்களை பொறுத்த மட்டும் இல்லை, திடீர்னு புதிய புதிய மாடல்ஸ் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. வரும்போது ராஜாவாக வருவாங்க, அவ்வளோதான் இவங்களை பொறுத்த மட்டும். அதாவது உங்கள் டைமை வந்து வீணடிக்கிறதுக்கு என்னென்ன வேலைப்பாடுகள் வந்து பண்ண முடியுமோ நீங்கள் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே இது வந்து பண்ணி விட்டுரும். ஸோ ரொம்ப அடிக்ட் ஆகாமல் பாட்டு கேட்குறீங்கன்னா இதை பயன்படுத்திக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரீமியம் யூசர்ஸ்க்கான பட். ஷார்ட்டாக சொல்ல போனால் எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லிட்டேன். தேவைப்படுறவங்க பைலிங் வந்து கீழே இருக்குது, தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னும் எக்கச்சக்கமான ப்ரீமியம் இயர்பட் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும்னா கீழே வந்து கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. எந்த பட்டை ரிவ்யூ பண்ணணும், இல்லை வந்து கம்மி ரேட்டில் தான் எனக்கு வந்து ரிவ்யூ பண்ணணும்னா கம்மி ரேட்டில் எந்த மாதிரி பட்டை ரிவ்யூ பண்ணணும், எவ்வளோ பட்ஜெட்டில் ரிவ்யூ பண்ணணுங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.